ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சுகன்யா இருக்கே, அதெல்லாம் அவருக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க காசு கொடுத்துடலன்னு சொல்லிட்டு மொத்தமாக பாண்டியன் குடும்பத்து மேலே பழிய போடுது. ஏமா இங்கிட்டு வந்தால் இப்படி பேசுகிறேன், அங்கிட்டு வந்தால் அப்படி பேசுகிறேன், ஐயோ பேயை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களோன்னு பேன்னு முழிக்கிறாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவர் வெளியே வந்ததுக்கப்புறமா இங்கே என்னடா பதில் சொல்கிறது மச்சான்ட்டுன்னு தெரியாமல் திருத்தன்னு முழிக்கிறாரு. அப்படியே மெதுவாக உள்ளே வராரு. வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு உள்ளே வர, என்னடா நீ இங்கே நிற்கிற, படத்துக்கு போலையாடுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, ஆமாம் நீ கொடுத்த 300 ரூபாய்க்கு பயங்கரமாக படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மைண்ட் வாய்ஸ். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லை படத்துக்கு போகல, தேட்டர் வரையும் போயிட்டு நாங்கள் பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா பார்க்கல, என்ன ரீசன்டான்னு சொல்லி கேட்க, கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க, வேற என்ன சொல்ல முடியும், அதுதானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே கதிருக்கு கோவம் வந்துருச்சு. காசு இல்லாமல் இருந்திருக்கும், காசு முதல்ல கொடுத்து விட்டீங்களான்னு கேட்க, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க பண்ணுறது, தான் பண்ணுற தப்பை ஒருத்தர் சுட்டி காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பயங்கரமாக கோவம் வரும் பாருங்க அவங்க மேலே. அப்பா சாமி முடியல, இது உலக வழக்கமாப்பா, இதில் பாண்டியனும் சிக்கனவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வச்சு வறுத்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படுத்துக்கலாம்ப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடி போகிறாங்க. மொட்டை மாடி போன உடனே அத்தை அங்கே இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அத்தையை தனியாக விட்டுட்டு நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சந்தோஷமாக இருக்கியான்னு ஒரு வாரம் தான் கேட்டது, மறு வார்த்தைக்கே தூங்கிட்டாருங்க. ஏன்னா அது அடிச்சு போட்ட மாதிரி இப்படி தூங்குறாருன்னு சொல்ல, நம்ம கதிர் ஒரு பக்கம் இவர் பண்ணுறதே ஏதோ சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்குது இவர் வாழ்க்கையிலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுவிட்டா அவன் மனசு நொந்து போயிடுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் செந்திலுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. மறுநாள் காலையில் விடுஞ்சோடனே அரசி பண்ணுற வேலை இருக்கே, அப்படியே ஹாய் சொல்கிறது என்ன, படத்துக்கு போகலாமான்னு கேட்குறது என்ன, பின்னாடி நிற்கிற ஆள் தெரியாமலே பேசுகிறீங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்